வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம மேஷராசியை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மையான ஒரு ராசி. மேஷம் அப்படின்னாலே சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்புக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சூரியன் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது, சூரியன் முதல் 6 வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன். ஏன்னா அந்த முதல் 6 வீடுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடியது. அப்போது இந்த சூரியனுடைய இருப்பு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது. ஏன்னா சூரியன் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் தான் ஆத்மகாரகன். நம்ம உயிருடைய ரூபம் ஸ்வரூபம் சூரியன் தான். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடம்புலேருந்து முதல்ல சூடு தான் வெளியேறுது, சில்லுன்னு ஆயிடுது உடம்பு. இந்த பஞ்சபூதங்களில் முதலாக வெளியேறக்கூடியது சூடு. அப்போது சூரியனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. சூரியன் உதிக்கலைன்னு சொன்னால் உலகத்தில் உயிர் என்பது பிறக்க முடியாது. அப்பேற்பட்ட சூரியன் எந்த 3 இடங்களில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் மிகப்பெரிய அளவில் சவால்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு, முதல் 6 வீடுகள் மேஷராசியிலிருந்து முதல் 6 வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அதையும் பார்ப்போம். சூரியன் தான் நவகிரகங்களின் ராஜா. அவரை சுற்றி தான் அனைத்து கிரகங்களும் சுழலுகின்றன. சூரியன் ஆத்மகாரகன் மட்டுமல்ல, நம் தந்தையை குறிக்கக்கூடியவர். எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்பா சரியாக இருந்தால் ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கு. அப்பா சரியில்லாத நபர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நம்ம தான் பார்க்குறோம், சமுதாயத்தில் பார்க்குறோம். எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாகின்றனர். அதனால் தந்தை எவ்வளவு முக்கியம், சூரியன் அவ்வளவு முக்கியம். ஆக இந்த சூரிய கிரகம் துலாம் ராசியில் அமரும்போது உங்களுடைய மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சூரியன் அமரும்போது சூரியன் நீச்சம் பெறுவார். இதனாலேயே என்னமோ சூரியன் நீச்சம் பெற்ற 95% மேஷராசி அன்பர்களை நீங்கள் பாருங்கள். எய்தர் சிறு வயதிலேயே, படிக்கும் காலத்திலேயே, பிள்ளை பருவத்திலேயே கூட சில பேருக்கு அப்பாவை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்பா பையன் பாசம் இருக்கும், ஃபிசிக்கலாக அப்பா கூடவே தொடர்ந்து தினசரி வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு வெகு சிலருக்கு தந்தை சிறு வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்க்கிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பெற்று துலாம் ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 15 வயசுக்கு மேலேயே அப்பாவை பிரிந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் காலேஜ் படிக்கக்கூடியது, எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் படிக்க வேண்டியது, இல்லை அப்பா தொழிலுக்காக அவர் வெளியூரில் இருக்கிறது, இது மாதிரியான நிலைகளை பார்க்கணும். ரொம்ப சில பேருக்கு தந்தையாரை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும். மேஷராசியிலிருந்து பிறப்பு ஜாதகத்தில் துலாத்தில் சூரியன் இருக்கும்போது சிறு வயதிலேயே சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அம்மாவனால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளாக கூட இருக்கும். அடுத்தபடியாக மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் இது இன்னுமே கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். இந்த மாதிரி சமயங்களில் பூர்வீக சொத்து அல்லது தந்தையார் மூலியமாக வரக்கூடிய சொத்து அதை இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் தந்தையாருடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்காது. எப்போ பாரு அப்பாவும் பையனும் ஒரு வீட்டில் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் மேஷராசி, அவருடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சூரியன், இது ஒரு அமைப்பு. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் கண் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடும். இதெல்லாம் சேர்ந்து ஒருவருடைய வாழ்க்கையில் சூரியன் மேஷராசிக்காரர்களுக்கு 8இல் இருக்கும்பொழுது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு வரும். இதையெல்லாம் தாண்டி 6ஆம் வீட்டில் மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் கன்னிராசியில் இருந்தால் எதிரிகள்னால தொல்லை வரும்.
அப்பாவே கூட எதிரியாக மாறிடுவார். தந்தைக்கும் மகனுக்குமே ஜென்ம விரோதியாக பாவிக்கக்கூடிய நிலைமைகள் வரும். தவிர உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அதாவது உடம்புல இந்த கேஸ்ட்ரைட்டிஸு, அசிடிட்டி, அல்சர் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6 கன்னிராசியில் சூரியன் இருந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இப்போ சூரியன் முதல் வீடு மேஷராசியிலேயே இருக்கார் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை, அதிகார பதவிகளில் நீங்கள் உட்கார்ந்து அலங்கரிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். பெரிய விஷயங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு வரும். இது சூரியன் உங்கள் ராசியின் முதல் வீடான மேஷ ராசியில் இருக்கும் பொழுது. மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கும் பொழுது அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. தவிர பேச்சு திறமை பிரகாசமாக இருக்கும். அநியாயமாக பேசுவீங்க. வானத்தை பிளந்து வைகுண்டத்தை காட்டுவேன் அப்படின்னு பேசுவீங்க. தவிர உங்களுக்கு வாய், கண், தொண்டை போன்ற விஷயங்களில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடும். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அறிவுத்திறனாலும் பேச்சு திறமையாலும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பிரகாசமாக வாழக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்களை ஈஸியாக கவரக்கூடிய தன்மையும் இருக்கும். எதிர்பாலினத்தர, அதாவது ஆணாக மேஷராசி அன்பர்கள் இருந்தால் பெண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். பெண்ணாக மேஷராசி அன்பர்கள் இருந்தால் ஆண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சூரியன் மேஷராசியிலிருந்து 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருந்தால் தொலைத்தொடர்பு, ஐடி சம்பந்தப்பட்ட வேலைகளில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் நடக்கும். நண்பர்களினால் உபாயம், உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் நினைத்தால், முயற்சித்தால் நினைத்தது பலிக்கும். இந்த யோகம் மேஷராசியில் பிறந்து 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சூரியன் அமரும் பொழுது உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக மேஷராசி என்பவர்களுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சூரியன் இருந்தால் சொல்கிறோம் நம்ம, இவருக்கு 14 வீடு இருக்குப்பா, இவர் ஊர் முழுக்க சொத்து வச்சிருக்காருப்பா, அந்த அமைப்பு ஏற்படும். நிறைய வீடுகள், அசையா சொத்துக்கள், கார், நல்ல வசதியான வாழ்க்கை, சமுதாயத்தில் அங்கீகாரம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேஷராசி என்பவர்களாக இருந்து 4ஆம் வீடு கடகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இந்த நிலை உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக மேஷராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய 5ஆம் வீடு சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இது ரொம்ப விசேஷம். தான் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு தன் பிள்ளைகள் மூலியமாக அவங்க பெற்ற பையனோ பொண்ணோ சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. அவங்க பெற்ற மகனோ மகளோ மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக மிளிர்வார்கள். தான் பெற்ற மகன் தன்னை விட உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எத்தனை பெற்றவங்களுக்கு கிடைக்குது. தான் உயிரோடு இருக்கும்பொழுதே தான் பெற்ற பையன் மிகப்பெரிய அளவில் சாதனை செய்யக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய யோகங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே உங்கள் குழந்தைகள் பெரிய சாதனைகளை படைப்பதையும் அதை நீங்கள் பார்ப்பதையும் பார்க்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு தரும். கோடி ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம பெத்த பையனோ பொண்ணோ ஷைன் ஆறுது, பெரிய மேடை ஏறி மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கிறது, இதை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக மேஷராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் சூரியன் அமரும் பொழுது புரிந்து கொள்ள முடியாத நீண்ட கால நோய்கள் வரலாம். பேக் ஸ்டாபிங் என்று சொல்லக்கூடிய மறைமுக எதிரிகளிலால் தொல்லைகள் வரும். தான் பெற்ற தந்தையே தனக்கு எதிரியாக மாறக்கூடிய பாவங்கள் நடக்கும். ஒட்டுமொத்த சமுதாயமே நமக்கு எதிரியாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுற மாதிரி வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கிறது. ஆக 1ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் சூரியன் அமர்ந்தால் என்னென்ன பலன்கள்னு பார்த்தோம்.
இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடன் நேரடியாக 1-to-1 டிஸ்கஷனில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கான லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை மிக துல்லியமாக அக்யூரேட்டாக கணித்து தர முடியும். மேஷராசிக்காரர்களுக்கான பரிகாரம் ஒன்று தான், ஆதித்ய ஹிருதயம். இதை ஒன்று படிக்கணும், இல்லை யூடியூப்பில் போட்டு கேட்கணும். இப்படி செய்யும் பொழுது 48 நாள் ஆதித்ய ஹிருதயம் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் எபிசோடில் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.